சாதி ஒழிப்பு பேசுகிற ஈவேர ஆசாமிகளிடம். சுயசாதியினரின் சாதி வெறியை பற்றி பேச வேண்டும் என்கிற அறிவொழுக்கம் உள்ளதா என இந்த காணொளியில் பார்ப்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈவே ராமசாமியிடம் பகுத்தறிவை. சாதி ஒழிப்பை கற்றவர்கள். முதலில் கோட்டை விடுவது. சுயசாதிக்காரனின் சாதி வெறியை பற்றி பேச மறுப்பதில் தான். சாதி ஒழிப்பை சாதி வெறியை பற்றி பேசுபவன். முதலில் தன் சாதியினரின் சாதி வெறியை பற்றி பேச வேண்டும் என சட்டமா. சாதி என்றால் எல்லா சாதியும் தானே. இதிலென்ன சுயசாதி அடுத்த சாதி என பித்தலாட்டம். என ஈவே ராமசாமி புத்தியில் சிந்திப்பவர்கள் ஒரு வெட்டி நியாயம் பேச வருவார்கள். அதே தீக்க ஆசாமிகள் தான் மதமென வரும்போது. முதலில் எங்கள் வீட்டு குப்பைகளை அகற்றுகிறோம். பிறகு அடுத்த வீட்டு குப்பைகளை பற்றி பேசுகிறோம் என்பார்கள். சரியா மதத்திற்கு சொன்ன நியாயம் சாதிக்கு மட்டும் எதற்கையா இல்லாமல் போகிறது. எனக் கேட்டால் ஈவே ராமசாமி புத்தியில் சிந்திக்கிற ஒருவருக்கும் பதில் சொல்ல வாய் வராமல் போகிறது. இப்போது சுப வீரபாண்டியன் சாதியை பற்றி பேசுகிற காணொளிகளை நிறைய காண முடிகிறது. அவர் வலைத்தளத்தில் எழுதிக் கொண்டிருந்த காலத்தில். ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு. அவரது சாதி ஒழிப்பு பற்றிய ஒரு பதிவுக்கு ஒரு கமெண்ட் அனுப்பியிருந்தோம். சுப வீரபாண்டியனின் நாட்டுக்கோட்டை சமூகத்தை சேர்ந்த பழ கருப்பையாவின் சாதி வெறி பேச்சை ஒன்றை குறிப்பிட்டு. கமெண்ட்க்கு பதில் சொல்லவில்லை என்றாலும். கமெண்ட்டையும் டெலீட் செய்துவிட்டார். பழ கருப்பையா பேசியதை கேட்டால் சுப வீரபாண்டியன் ஏன் கோபப்பட்டு டெலீட் செய்தார் என்பது விளங்கும். ஆட்சி வந்தாச்சு என்கிற பெயரில் வரும் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூக மாத இதழில் மார்ச் 20 2011 தேதி இதழில் பழ கருப்பையா எழுதியது. நகரத்தாருக்குரிய அடையாளங்கள் எனச் சிலவற்றை ஆய்வாளர்கள் சுட்டுகின்றனர். அவை நேர்மை ஆழமான பக்தி சிக்கனம் அறக்கொடை திட்டமிடுதல் ஆகும். இந்த அடையாளங்கள் இன்றளவும் தொடர்கின்றன. இவை என்றும் தொடர வேண்டுமென்றால். நாம் கலப்பு திருமணத்தை முற்றிலுமாக எதிர்க்க வேண்டும். சமூகத்தை மீறி கலப்பு திருமணம் செய்து கொள்வோரை நம் சமூகத்திலிருந்து தள்ளி வைத்துவிட வேண்டும். ஊருக்கெல்லாம் சாதி ஒழிப்பை வலியுறுத்தி. சாதி வெறியை விடுவிக்க பாடமெடுக்கும் சுப வீரபாண்டியன். தன் சாதி பிரமுகரான பழ கருப்பையாவிற்கல்லவா முதலில் பாடமெடுத்து இருக்க வேண்டும். என்ன சொல்கிறார் பாருங்கள். பழ கருப்பையா நகரத்தாருக்குரிய அடையாளங்கள். நேர்மை ஆழமான பக்தி சிக்கனம் அறக்கொடை திட்டமிடுதல் ஆகும். இந்த அடையாளங்கள் என்றும் தொடர வேண்டுமென்றால். நாம் கலப்பு திருமணத்தை முற்றிலுமாக எதிர்க்க வேண்டும். பிற சாதியினருக்கெல்லாம் பழ கருப்பையா சொல்லுகிற நல்ல பழக்கங்கள் இருக்காதா. உங்கள் சாதிக்காரனின் சாதி வெறியை பற்றி பேசாமல். அவனைத் திருத்த முனையாமல். அவனே உங்கள் பேச்சை கேட்கமாட்டான் என சொன்னால். பிறர் எப்படி கேட்பார்கள். இந்த இடத்தில் பேராசிரியர் என சொல்லிக் கொண்டு திரிகிற சுப வீரபாண்டியனுக்கே நாம் ஒரு பாடமெடுக்க வேண்டி உள்ளது. சாதி ஒழிப்பை எப்படி எங்கே துவங்க வேண்டும் என. குற்ற பரம்பரை எதிர்நோக்கும் சவால். வேல ராமமூர்த்தி நேர்காணல் என்கிற தலைப்பில் 26 மே 17 நாள் இந்து தமிழ் திசை. காமில் எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி கூறியதை இங்கே தந்தால். பேராசிரியர் சுப வீரபாண்டியனுக்கே நல்லதொரு பாடம் புகட்டியது போலிருக்கும். வேல ராமமூர்த்தி கூறியது. என் எழுத்தைப் பற்றி நானே சொல்லக்கூடாது. எனது எழுத்துகளில் என்னைப் போல் சுயசாதி விமர்சனம் செய்தவன் யாருமே இருக்க முடியாது. அவரவர் சாதியில் மதத்தில் உள்ள நல்லது. கெட்டதுகளை எழுதினால் தான் அது எழுத்து. பிழைப்புவாதம் எழுத்தாகாது என்றார். சுயசாதி வெறியை பற்றி பேசாமல். சாதி ஒழிப்பாளர்கள் போல் பாவனை செய்யும் ஈவே ராமசாமி புத்தியில் சிந்திக்கிற போலி. சாதி ஒழிப்புகளுக்கு சரியான பாடம் தானே எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி சொல்வது. போலி சாதி ஒழிப்பு சுப வீரபாண்டியனுக்கு இன்னொரு தகவலையும் சொல்ல வேண்டியுள்ளது.
தமிழ்நாட்டிலேயே எழுத்தாளர்களில் சாதிரீதியாக சங்கம் வைத்திருப்பது சுப வீரபாண்டியனின் நாட்டுக்கோட்டை சமூகத்தவர்கள் தாம். எழுத்தாளர்கள் என சொன்னால் எல்லோரும் மெத்த படித்தவர்களாக தானிருப்பார்கள். அவர்களுக்கு சாதிரீதியாக ஒரு சங்கம் என்றால் எவ்வளவு வெட்கக்கேடு. அதில் உறுப்பினராக உள்ள ஒருவருக்கு கூட இது பிழையாக தெரியவில்லையே. சுப வீரபாண்டியனும் ஒரு எழுத்தாளர் தான். அவரிடமும் அவர் சமூகம் அங்கத்தினராக கேட்டார்களா என தெரியவில்லை. ஆனால் சாதி ஒழிப்பு போராளி சுப வீரபாண்டியன் கண்டிக்கவில்லை. இவ்வாறாக ஒவ்வொரு சாதியிலும் எழுத்தாளர் சங்கம் துவங்கினால் எப்படி இருக்கும். ஒரு வேளை பார்ப்பனர்கள் இவ்வாறாக துவங்கட்டும். எதிர்ப்பை காட்டலாம் என காத்து கிடக்கிறார்கள் போலும். வெட்கக்கேடு. நகரத்தார் எழுத்தாளர்கள் அமைப்பு துவக்க விழா. என்கிற தலைப்பில் 13 ஆகஸ்ட் 23 நாள் தினமலர். காமில் ஒரு செய்தி. நகரத்தார் எழுத்தாளர்கள் அமைப்பு துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழா அடையாறில் நடந்தது. இதில் நகரத்தார் எழுத்து ஆளுமைகள் என்ற தலைப்பில் கவிஞர் தேனப்பன் மற்றும் நகரத்தார் பேனா முனை என்ற தலைப்பில் கவிஞர் கனவுதாசன் ஆகியோர் கவிதை வாசித்தனர். என்கிற செய்தியில் மேலும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நகரத்தார் எழுத்தாளர்கள் அமைப்பின் லோகோ வெளியிடப்பட்டது. பின் லேனா தமிழ்வாணன் பேசுகையில் இளைய தலைமுறை எழுத்தாளர்களை உருவாக்கும் களமாக நகரத்தார் எழுத்தாளர்கள் அமைப்பு இருக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. தினமலரை ஒரு வரி விடாமல் படிக்கிற ஈ.வே.ரா. ஆசாமிகளுக்கு இந்த செய்தி கண்ணில்படவில்லை என்றால். அதற்கு எதையும் சாதி மதக் கண்ணோட்டத்தோடு அணுகும் ஈரோட்டு கண்ணாடி தான் காரணமாக இருக்கும். படித்தவர்கள் எழுத்தாளர்கள் சாதிரீதியாக ஒரு அமைப்பை சங்கத்தை துவங்குவது இம்மாலய அயோக்கியத்தனம். என சொல்ல சாதி ஒழிப்பில் களமாடும் சுப வீரபாண்டியனின் அறிவுக்கு தெரியவில்லையே. ஒரு வேளை நாம் சொன்ன தகவல் எதுவும் சுப வீரபாண்டியனுக்கு தெரியாமலிருந்து. இப்போது நம் காணொளியை கண்டு தெரிந்து கொண்டிருந்தால். இனியாவது நாம் எதிர்பார்க்கிற சுய சாதிக்காரர்களின் சாதி வெறியை தணித்தால் சரிதான். சரி, இந்த சாதி ஒழிப்பாளர்களின் அறிவில் ஏன் இவ்வளவு பிழை. சாதி ஒழிப்பை கற்றுக் கொடுத்த ஈ.வே. ராமசாமியே பிழையான அறிவை தானே கொண்டு இருந்தார். சாதி வெறியை பற்றி பேசுகையில் தம் நாயக்கமார் சாதி நீங்கலாக தானே பேசினார். அப்படியிருக்க அவரிடம் சாதி ஒழிப்பை கற்ற ஆசாமிகள் மட்டும் யோக்கிய அறிவையா கொண்டிருப்பார்கள். எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானே.